குற்றப் பரம்பரை பாகம் 10. பெரும்பச்சேரி வெடிச்சோடி கிடந்தது. 1-2 கிழடுகட்டைகள் சின்ன இடுக்கத்தில் சுருண்டு கிடந்தன. ஊருக்குள் இருக்கும் ஒரே பொம்பளை ராக்குதான். பச்சைப்புள்ளக்காரி. முக்கி பெத்து 30 நாள் தான் கழியில. விடியவும் பெரும்பச்சேரி சனமெல்லாம் திரண்டு பெருநாளி காட்டுக்கு போயிருச்சு. களையெடுப்பு காலம் 4 களையை அத்து பறிச்சு விட்டாலும் நாளி கம்பரிசி கிடைக்கும். களையெடுத்தால்தான் கஞ்சி. சனத்தோட சனமா ராக்கும் கிளம்ப பார்த்தாள். 30 நாள் கழியும் முன்னே காட்டு வேலைக்கு போக வேண்டாம்னு புருஷன் தான் சத்தம் போட்டு நிறுத்தினான். நெஞ்சிலே சொட்டுப்பால் கிடையாது. வெறும் காம்பை சப்பு கொட்டுகிற பச்சை மண்ணு வீர் வீர்னு கத்துது. கருவாட்டு குழம்புக்கும் கம்மங்கஞ்சிக்கும் நெஞ்சுப்பால் நெறிகட்டி ஊறும். கஞ்சி கிடைத்தால் கூட போதும். கருவாட்டுக்கு எங்கே போவது? பிள்ளையை குலுக்கி குலுக்கி பார்த்தாள். அழுகை நிற்கலே. தலைப்பிள்ளை ஆம்பள பிள்ளை. அப்பனை உரிச்சு வச்சு அப்படியே பிறந்திருக்கு. ராக்குவுக்கு வீட்டுக்குள்ளே இருப்பு கொள்ளவில்லை. வெளியே வெயில் ஏறுவது நாவறட்சி எடுக்குது. மண்பானையை உருட்டினால் தண்ணி இல்லை. பிள்ளை கத்துது. அழுகிற பிள்ளையை கைமாற்ற ஊருக்குள்ளே ஆள் கிடையாது. அடுக்குப்பானை சட்டிகளை உருட்டி துளாவினார். துண்டு கருப்பட்டி சிக்கியது. பானை தூரோடு கிடந்த தண்ணியை ஒரு கிண்ணத்தில் அள்ளினாள். கருப்பட்டி துண்டை நசுக்கி நசுக்கி நீரில் கரைத்தாள். இனிப்பு தண்ணீரை குழந்தையின் உதடு திரித்து ஊற்றினாள். கத்தி கத்தி வறண்டு போயிருந்த தொண்டை நனையவும் பிள்ளையின் அழுகை நின்றது. தாயின் முகம் பார்த்து கால் உதறினான். கன்னம் இறுக்கி முத்தமிட்டாள். குடிக்க போட்டு தண்ணி கிடையாது. பிள்ளையின் அழுகை அமர்த்த நேரம் போய் தண்ணி கொண்டு வந்தாள். தான் உண்டு. குடிதண்ணிக்கு பெருநாளி போகணும். பெரும்பச்சேரியிலே குடிதண்ணி கிடையாது. தோண்டுகிற இடமெல்லாம் உப்பு தண்ணி. பெருநாளி எஸ்டேட் கிணறு தான் சுற்றியுள்ள பட்டிகளுக்கு குடிதண்ணி கிணறு. தேனா இனிக்கும். பத்தாத ஊத்து. அதிலே ஒரு கொடுமை. பெரும்பச்சேரி சனம் போய் தன் வாளி போட்டு தண்ணி இறைக்க கூடாது. தீட்டுப்பட்டு போகுமா? பானையை கொண்டு போய் 10 அடி தூரம் தள்ளி வைக்கணும். பெருநாளி ஆத்தாமார் ஆளுக்கு ஒரு வாளி ஊத்தினால்தான் பானை நிறையும். 10 பேர் வர்ற வரை கிணற்றடியில் காத்து கிடக்கணும். கூத்தாடி கெஞ்சஞ்சாலும் ஒருத்தரும் ஒரு வாளி தண்ணி அதிகம் ஊத்த மாட்டாங்க. தண்ணிக்கு கருமாயம், கஞ்சிக்கு கருமாயம். பொழப்பே கருமாயப்பட்ட பொழப்பு. சின்ன இடுக்கில் படுத்து கிடந்த கிழவனின் கையணைப்பில் குழந்தையை படுக்க வைத்தாள். அயர்ந்து படுத்திருந்த கிழவன் தலை திருப்பி டேய் காஸ்கோல் பேரனை கொஞ்சினான். காக்கு குடிக்க ஒரு செம்பு தண்ணி குடுமா? குடிதண்ணிக்குத்தான் பெருநாளி போறேன். பிள்ளையை பார்த்துக்கோங்க. குடிசைக்குள் போய் அன்பானையை எடுக்க போன ராக்குவின் கண்ணில் ஒரு பனை ஓலை பட்டை தட்டுப்பட்டது. வாளிபோல் மடக்கி கயிறு கட்டி இருந்தது. உள்ளூரில் உப்பு தண்ணி இறைக்கின்ற பட்டை. ராக்கு புத்தியிலே ஒரு சின்ன யோசனை. களையெடுப்பு மும்முரமா நடக்குது. பெருநாளி சனமெல்லாம் காட்டிலே நிற்கும். தண்ணி கிணத்துக்கு ஒருத்தியும் வரமாட்டாள். இங்கே பசிச்சு அழுகிற பச்சை மண்ணை போட்டுவிட்டு எவ்வளவு தூரம் அங்கே காத்து கிடக்க முடியும்? இந்த பட்டையை கொண்டு போய் தெரியாம இறைச்சிட்டு வந்துட்டா என்ன? துணிந்து பட்டையை எடுத்து பானைக்குள் போட்டு கொண்டாள். திண்ணையை கடந்து இறங்கவும் குழந்தை அளக்கிளம்பியது. கிழவன் ஏகே ராகம் போட்டு அமர்த்தி பார்த்தான். அழுகை கூடியது. ராக்கு நில்லாமல் வேகு வேகு என பெருநாளி பாதையில் நடந்தாள். அழுகை சத்தம் ராக்குவின் துளையை அறுத்து கொண்டு பின்னாலேயே வந்தது. குதிரை ஏறி வந்திருப்பது வில்லாயுதம்தான் என தெரிந்ததும் கோயில் பீடத்தின் பின்னால் ஒளிந்திருந்த கூலாணி கிழவி வெளியே வந்து கூப்பாடு போட்டு சிரித்தாள். மறைவிடங்களில் பதுங்கி இருந்த இளவட்டங்களை பார்த்து சத்தம் போட்டாள். கொம்பூதி எல்லைக்குள் குதிரை ஏறி வந்திருக்கிற மகாராசன் யாருன்னு பாருங்கடோய். கிழவிக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. பதுங்கி இருந்தவர்கள் ஒவ்வொருவராய் வெளியே வந்தார்கள். வேப்ப மர உச்சிக்கு ஏறி கொம்பூத போன ஊமையின் நரிவேலு கீழே இறங்கினார். பந்தானம் மீனாவும் கூலாணி அருகில் வந்து நின்றார்கள். எல்லோரும் கூடி ஏய் நம்ம வில்லாயுதம் குதிரையிலே வந்திருக்கான் போய் கத்தினார்கள். வால் ரோமத்தை பிடுங்கிய சோலையை குதிரை ஒரு எத்தி விருத்தாட்டியது. கல்லு விற்கிற தேனம்மா குதிரையில் வில்லாயுதம் அமர்ந்திருக்கும் மடகை கண்டு எச்சிலை ஒரு மடக்கு முழுங்கினாள்.
சுற்றி கூட்டம் கூடவும் குதிரை முன்னங்கால் தூக்கி கனைத்தது. வஜ்ராயணியின் மானோடு பின்னால் அமர்ந்திருந்த கீரை சட்டி தொப்பென கீழே விழுந்தான். கீரை சட்டிக்கு பந்தானத்தின் மீது ஒரு கண். அவளுக்கு முன்னால் கீழே விழுந்ததில் வெட்கப்பட்டு போனான். இளவட்டங்கள் சிரித்தார்கள். டேய் கீரை சட்டி, குதிரையை எங்கே அவுத்தே? மானை எப்படி பிடிச்சே? எல்லோரும் போதையில் இருந்து கொண்டு கேள்வியாய் கேட்பது கீரை சட்டியை புள்ளி விடுவது போலிருந்தது. மானை தூக்கி வில்லாயுதத்தின் முன்னால் குறுக்கு வசமாய் போட்டான். மானை சம்மங்கி ஆத்திலே தூண்டில் போட்டு பிடிச்சேன் என்றவன், தேனம்மா 4 செம்பு கல்லு ஊட்டு, அப்போதான் இவனுங்க கிட்ட நான் பேச முடியும். கல்லுப்பானையை நோக்கி அலுப்போடு நடந்தான். சாமி சோறு பட்டியல் கல்லில் புரண்டு கிடந்தது. பூசாரி திருமால் மணியை ஆட்டி பூஜையை ஆரம்பித்தார். எல்லா இளவட்டங்களும் சாமி சோரை பனை ஓலை இளங்குருத்தில் அள்ளினார்கள். குதிரையை விட்டு வாசல் முன் கொண்டு வந்து நிறுத்திய வில்லாயுதம் குதித்து இறங்கினான். 2 கைகளாலும் மானை ஏந்தி இறங்கி திண்ணையில் படுக்க வைத்தான். கழுகு ரெக்கை சடசடத்து வில்லாயுதத்தின் தோளில் அமர்ந்து கொண்டது. மானை கண்டதும் வீட்டுக்குள் இருந்த அன்னமயில் ஓடி வந்தாள். கண்கள் அகல மானை கட்டி கொண்டாள். அன்னமயிலு, கழுகுக்கு கறி எடுத்துட்டு வா. அன்னமயில் உள்ளே ஓடிப்போய் ஒரு ஓலை கொட்டானில் பச்சை கறியை அள்ளி கொண்டு வந்து அண்ணன் வில்லாயுதத்திடம் கொடுத்தாள். மறுபடியும் மானுடன் உட்கார்ந்து கொண்ட அன்னமயிலை பார்த்து, மானுக்கு இரையும் தண்ணியும் வை என்ற வில்லாயுதம் தன் தோளில் கழுகுக்கு உட்கார்ந்து இருக்க குதிரையில் தாவி ஏறினான். குதிரையோடு வந்திருக்கும் மகனை பார்க்க அங்கம்மா வாசலுக்கு வரும் முன் வில்லாயுதம் மந்தையை கடந்து போய்விட்டான். எல்லாவற்றையும் ஓரக்கண்ணால் பார்த்தபடி வீட்டுக்குள் இருந்த வேயண்ணா உதட்டோரம் சிரித்து கொண்டார். மந்தையை கடந்து வந்த குதிரையை சிட்டு வழிமறித்தாள். தன்னை கட்டப்போகிறவன் குதிரையோடு வந்திருக்கிறான் என தெரிந்ததும் மூச்சிறைக்க ஓடி வந்திருக்கிறாள். மச்சான் மச்சான், குதிரையிலே என்னை ஏத்திட்டு போ. திருக்கு கழுதை, இலகு, வழியை விடு. விடமாட்டேன். கூட்டம் கூடிவிட்டது. கூடாளியும் ஓடி வந்தாள். அப்பத்தாவை கண்டதும் வில்லாயுதம் கீழே குதித்தான். அப்பத்தா, நீ வா, குதிரையிலே ஏறு, ஒரு சுட்டு சுத்திட்டு வருவோம். கிழவியை தூக்கி குதிரையில் உட்கார வைத்து தானும் ஏறி அமர்ந்தாள். அடே அடே, கீழே போற்றாதடா. கிழவி வளைந்தாள். சனம் சிரித்தது. அடிவயிற்றில் தட்டுப்பட குதிரை ஓட கிளம்பியது. ஓ என சிறுவர்கள் கத்தினார்கள். சிட்டு திட்டினாள். கிளட்டிச் சிரிக்கி, இந்த வயசிலே எனக்கு போட்டியா வர்றா பாரேன். குதிரையில் போகிற கிழவிக்கு அந்தரத்தில் பறக்கிற நினைப்பு. ஊரணியோடு சேர்த்து ஊரை ஒரு சுற்று வந்த குதிரை நின்றது. சிறு குழந்தை போல மலைத்து போயிருந்தாள் கிழவி. வில்லாயுதம் கைத்தாங்களாக கிழவியை இறக்கி தான். கிழவிக்கு பெருமை பிடிபடவில்லை. வில்லாயுதம் குதிரையில் உட்கார்ந்தபடி கறி கொட்டானில் இருந்து பச்சைக்கரியை எடுத்து தன் தோளில் அமர்ந்திருந்த கழுகின் கண்ணில் படும்படி காட்டிவிட்டு வானத்தில் எறிந்தான். கரியை கவ்வி பிடிக்க கழுகு பறந்து போவதை சனமெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு நின்றது. பறந்து போகும் கரியை கழுகு கவ்வப்போகும் நேரம் வில்லாயுதம் கவன் கல்லால் குறிபார்த்து கரியை அடித்தான். கரி கழுகிடம் பிடிபடாமல் மறுபடியும் வானத்தில் பறந்து போனது. கரியும் கழுகும் பறந்து போகும் திசையிலேயே குதிரையை விரட்டி கொண்டு போனான். கழுகிடம் கரியை பிடிபட விடாமல் திரும்ப திரும்ப கவன் கல்லால் அடித்தபடி காடோ செடியோ என கொம்பூதியை விட்டு வெகு தூரம் வந்துவிட்டான். இந்த விளையாட்டு விளையாடத்தான் வில்லாயுதத்துக்கு வெகுநாள் ஆசை. கரிப்பெட்டியோடு உச்சிநத்தம் வந்து சேர்ந்த வெள்ளையம்மாவை சுற்றி சுற்றி நாய்கள் குறைத்து கொண்டே வந்தன. மேல்காட்டு முரட்டு நாய்கள் கவ்வினால் தொடைக்கரியை பிடுங்கிவிடும். வெள்ளையம்மா நாய்களை கண்டு கொள்ளவே இல்லை. அதட்டி சத்தமும் போடவில்லை. பூமிநாத செட்டியார் வீடு வாசலில் போய் நின்றாள். இத்தனை நாய்களின் குறைப்போடு வருவது கொம்பூதி கரிப்பெட்டியாக தான் இருக்கும் என்பது செட்டியார் வீட்டு அம்மாவுக்கு தெரியும். பெரியம்மாவுக்கு தலைக்கறி மேலே ஒரு பிரியம். படர்ந்த உருவம் எழுந்து வாசலுக்கு வந்து நாய்களை அதட்டினாள். நாய்கள் லேசாக வாய் ஒடுக்கின. வெள்ளையம்மா செட்டியாரம்மாவுக்கு தெரியாமல் ஒரு சிறு கல்லை எடுத்து நாய்களின் மேல் இட்டெறிந்தாள். நாய்கள் கனத்து குறைக்க கிளம்பிவிட்டன. செட்டியாரம்மா
காதுகளை பொத்திக் கொண்டு வெள்ளையம்மாவை பார்த்து உள்ளே வா தாயி என்றபடி வீட்டு நடு கூடத்துக்கு போனாள் வெள்ளையம்மா. நாய்களின் மேல் கல்லெறிந்ததே இதற்காகத்தான். கரிப்பெட்டியை தூக்கி கொண்டு நடுக்கூடத்துக்கு போனாள். செட்டியார் பூஜையில் இருந்தார். பெரியம்மா ஊஞ்சலில் அமர்ந்தபடி உள்கூடம் பார்த்து அடியே கண்ணாத்தா என்றழைக்கவும் சின்ன மருமகள் கண்ணாத்தாள் வந்து தலை காட்டினாள். ஒரு சட்டி எடுத்துட்டு வா. சமையலடிக்கு போய் ஒரு வெண்கல பாத்திரத்தோடு கண்ணாத்தாள் வந்தாள். கரியை கொத்து கொத்தாய் அள்ளி பாத்திரத்தில் போட வெள்ளையம்மா பூஜை முடித்து செட்டியார் கூடத்துக்கு வந்து கொண்டிருப்பதை கடைக்கண்ணால் பார்த்ததும் 4 கரியை தரையில் நழுவ விட்டாள். நெற்றி நிறைய திருநீரும் சந்தனமும் ஜவ்வாதும் மணக்க வந்து கொண்டிருந்த செட்டியார் பளபளக்கும் நடுக்கூட தரையில் இறைச்சி துண்டுகள் சிதறி கிடப்பதை கண்டதும், நாளும் கிழமையுமா நடுக்கூடத்தை ஏன் நாசம் பண்றீங்க? உள்ளே போ உள்ளே போ. ஓரமாய் ஒதுங்கி நடந்தபடி அதட்டினார். இதற்காகத்தான் வெள்ளையம்மா 4 கரிகளை நழுவ விட்டாள். பெட்டி பாத்திரத்தை தூக்கி கொண்டு எல்லோரும் உள்கூடத்துக்கு போனார்கள். இங்கிருந்து பார்க்க அத்தனை அறைகளும் தெரிந்தன. வெள்ளையம்மா இடது கை வாக்கில் ஒரு சுற்று நோட்டம் பார்த்தாள். பூஜை அறைக்கும் படுக்கை அறைக்கும் இடையிலே உள்ள அறை கதவிலே பெரிய பூட்டு தொங்கியது. வெள்ளையம்மாவை பார்த்து கண்ணாத்தாள் சொன்னாள், தலையை வாட்டி நறுக்கி கொடுத்துடு. சரிதாயி. அடுத்து தலையை தூக்கி கொண்டு வெள்ளையம்மா பெரிய பூட்டு தொங்கிய அறைக்கு நேராக போனாள். இங்கே போகாதே தாயே, அது லட்சுமி இருக்கிற இடம். இந்த பக்கம் சமையலடிக்கு போ. பெரியம்மா திரும்பி விட்டார். வெள்ளையம்மாவுக்கு விளங்கி போச்சு, வந்த காரியம் முடிஞ்சு போச்சு. இந்த கதை தங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.